பிஜேபியில் ரத யாத்திரையிலும் விட்டவர்கள். யாத்திரை என்பது பிஜேபிக்கு புதிதல்ல. வேல் யாத்திரை என்பது தமிழ்நாட்டுக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம். முருகன் என்றாலே வேல். முருகன் வேலை தொட்டு இருக்கிறார், அவர் வேலையை தொட்டு இருக்கிறார். அப்படிதான் நான் பார்க்கிறேன். நிஷ்காம கர்ம யோகா. உன் கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அந்த கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பாராம இருக்கிறதுனால தான் சார் சாதாரண வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு அதை சொல்லக்கூடாது, தேநீர் அப்படின்னு சொன்னா நான் டீ ராஜன் தான் நான் சொல்லலாம். டீ விற்றால் கூட பரவாயில்லை, ஆனால் டீ நான் விற்பது டீ, ஆனால் அதில் கூட இருக்கும் ஒரு குவாலிட்டி, அதில் கூட என் வாழ்க்கையில் அதில் இருக்கும் ஒரு குவாலிட்டி அப்படின்னு அப்படி வித்த ஒரு இன்றைக்கு அப்படி உயர்ந்து வந்திருக்காரு சார் படிப்படியா. பாரத பிரதமர் மோடி ஒருத்தர் அப்படின்னா அவர் இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் மோடி. நான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கடை கோடி. நான் வைத்திருப்பது ஒரு சாதாரண தாடி, ஆனால் அவர் வாழ்க்கையை எண்ணி பார்க்கிறேன். எப்படி உயர்ந்திருப்பாரு. இன்னைக்கு அவர்கிட்ட பதட்டம் இல்லை சார். பகவத்கீதையால சொல்ல இறைவன் கொடுத்தான், அந்த பதவி கொடுத்தான். நான் சாதாரண நிலையில் ஒரு RSS ஆபீஸ் கிட்ட ஒரு தேநீர் கொடுத்து டீ வித்துக்கிட்டு இருந்த என்ன இன்னைக்கு இந்திய பிரதமர் ஒரு முறை இல்லை குஜராத்தை ஆண்டார். இன்றைக்கு இந்திய மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு முறை இல்லை, இரண்டாவது ஒரு முறையாக வாய்ப்பு எப்படி பெற்றார்? இறைவன் கொடுத்தான். நம்ம தமிழகத்தில் லேட்டஸ்ட் சப்ஜெக்ட் என்னன்னா சார், தமிழகத்தில் பாஜக தங்களுடைய பிரச்சார வீடியோவில் தமிழக பாஜக தலைவர் முருகன் வீடியோவும் இருக்கு, மோடி அவர்களுடைய வீடியோவும் இருக்கு, எம்ஜிஆர் வீடியோவையும் பயன்படுத்துறாங்க. இது அதிமுக மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அதிமுக இதில் இந்த சலசலப்பை ஏற்படுத்தி என்ன? எம்ஜிஆர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்பது யார்? அதிமுக மட்டுமே சொந்தமா? இப்போ எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் லட்சிய திமுகவுடைய லெட்டர் பேடில் நான் போட்டேன். யார் பேரை போட ஏன்னா பேரை நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் சார். நம்மளுடைய ஈரோட்டு தந்தை பகுத்தறிவு பகலவன் பெரியாரோட ஃபோட்டோ போட்டிருப்பேன். ஏன்னா அவருக்கு புள்ள குட்டியே கிடையாது. அதே மாதிரி அடுத்து பேரறிஞர் அண்ணாவை போட்டிருப்பேன். மறைந்து விட்ட முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவை போட்டேன், அவருக்கும் புள்ள குட்டி கிடையாது. அடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போட்டிருப்பேன், அவருக்கும் குழந்தை குட்டி புள்ள குட்டி கிடையாது, அவருக்கு வாரிசு கிடையாது. அடுத்தது புரட்சி தலைவி அம்மா போட்டிருப்பேன், ஏன்னா அந்த அம்மாவுக்கும் புள்ள குட்டி கிடையாது. அதனால இவர்கள் திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்த அண்ணாவும் கலை உலகத்தை சார்ந்தவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கலை உலகத்தை சார்ந்தவர், புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கலை உலகத்தை சார்ந்தவர். நான் கலை உலகத்தில் இருக்கிறேன், அதை பயன்படுத்துறேன். அதனால எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை பயன்படுத்தினதுக்காகவே அதை என்னால் வேற யாராவது சொல்லலாம். இவங்க சொல்றது அவங்களோட கூட்டணியில் தான் இருக்காங்க. இப்போ கூட்டணி தொடருமா தொடராதா, இந்த நிலை தொடருமா இல்லையா, காலம் தானே பதில் சொல்லணும். வேல் யாத்திரையை பற்றி உங்களோட பார்வை என்ன சார்? சார் நாட்டில் அவங்க பிஜேபியில் ரத யாத்திரையிலும் விட்டவர்கள். யாத்திரை என்பது பிஜேபிக்கு புதிதல்ல. வேல் யாத்திரை என்பது தமிழ்நாட்டுக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம். முருகன் என்றாலே வேல். முருகன் வேலை தொட்டு இருக்கிறார், அவர் வேலையை தொட்டு இருக்கிறார். அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆனா கூட்டணியில் இருக்க அதிமுக அதை எதிர்க்கிறாங்க, அதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் பாஜக தமிழக தலைவர் முருகனை கைது பண்ணி சிறையிலையும் வைக்க மாட்டேங்கிறாங்க. அவரு தினந்தோறும் கைதாகிறாரு, தினந்தோறும் அவர் ரிலீஸ் ஆகிறாரு. சிறையில வச்சு வேணா பார்க்கலாம், குழு அறையில. இவங்க யாத்திரை விட்டா ஏற்படுத்துறது பரபரப்பு, அது அதிமுகவில் ஏற்படுத்து சலசலப்பு, அவ்வளவுதான். இந்த முரண்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர்களுக்குள்ளே முரண்பாடு, அதையும் மீறி உடன்பாடு. அது எப்படி? அதை விமர்சிக்காமல் இருப்பதுதான் எனக்கு சரியான பண்பாடு.